நம்ம எதிரி ஒழிஞ்சா. நரேந்தர், உங்களுக்கு நாங்கெல்லாம் எப்படி நன்றி சொல்லுதுன்னே தெரியலப்பா. நான் என் கடமை தானே செஞ்சேன். டாக்டர், என்னை இவ்வளவு தீவிரமா கவனிச்சு எனக்கு மறுபிறவியே தந்த உங்களுக்கும் உங்க ஸ்டாஃபுக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியும். நோ, இட் இஸ் அவர் டியூட்டி. எங்க கடமையை தான் செய்தோம். ஆல் தி பெஸ்ட். இவங்களை சொல்லி குத்தம் இல்ல, நம்ம ஊரே அப்படித்தான். பட்டாபிஷேகம் வரும்போது அனுமாரை மறந்துடுவாங்க. என்னால நம்பவே முடியல டாடி. அவன் எப்படி பொழைச்சானே தெரியல. அப்படியே புழைச்சாலும் அவன் எங்க போயிடுவான்? நரேந்திரா, அவனை தீர்த்து கட்டுற பொறுப்பை என்கிட்ட விடு. வேண்டாப்பா, ஏற்கனவே அவனை கொலை பண்ண நடந்த சதியை பத்தி போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த அட்டம் உடனே ஆரம்பிக்க வேண்டாம், கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிப்பான். இந்த பாருங்க, பத்திரிகை எல்லாம் ஆரம்பிச்சு கண்டவங்களை பத்தி கண்ணு அப்படின்னு எழுதி வம்புல மாட்டிக்காத. ஆமா, நான் சொல்லிவிட்டேன். இத பாரு, சமுதாயத்துக்காக பாடுபடணும்னா உயிருக்கு பயப்படக்கூடாது. படுவீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா அப்புறம் சமுதாயமா வந்து பாடு. அருண் சின்ன பிள்ளை, தாயில்லாத பிள்ளை. நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா அப்புறம் அவனுக்கு யாரு ஆதரவு? சரி, இதெல்லாம் என்னத்துக்கு கெட்ட பேச்சு? அவனை நீ ஜப்பானுக்கு கூட்டிட்டு போற ஆசை காட்டி டிக்கெட்டு பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்ட. நீ எப்ப ஜப்பானுக்கு போற அதை சொல்லு. டேய், முதல்ல அவனை ஜப்பானுக்கு கூட்டிட்டு போறதா தான் இருந்தேன். இப்ப நடுவுல இதெல்லாம் நடந்துருச்சுல்ல. சொந்தத்துல பத்திரிக்கை ஆரம்பிக்கிறதுன்னா சாதாரண விஷயம் இல்ல, நிறைய வேலை இருக்கு. எப்ப பார்த்தாலும் உன் வேலையிலயே கண்ணாரு. அந்த பையனை ஜப்பானுக்கு கூட்டிட்டு போறேன்னு நீ வாக்கு கொடுத்துட்ட. அதை நம்பி அவன் பக்கத்து வீட்டுக்காரி எழுத்து வீட்டு அம்மா கிட்ட எல்லாம் ஜப்பானுக்கு போறேன்னு பிரகடனப்படுத்தி விட்டான். இப்ப நீ அவனை கூட்டு போலேன்னா முகத்துல கறி பூச்சின மாதிரி இருக்குன்னு எங்கிட்ட சொல்லி வருத்தப்படுறான். அவனை கூட்டிட்டு போல அப்புறம் உன்னை அப்பான்னு கூப்பிட மாட்டான், ஜப்பான்னு கூப்பிடுவான். அந்த சின்ன பையனுக்கு அவ்வளவு ரோஷமா? பச்சை மிளகா தம்ம தூண்டு தானே இருக்கு, எடுத்து கடிச்சா எவ்வளவு காரமா இருக்கு. அந்த மாதிரி தான் நீ ஆளை பாத்தி அட விடாத. அவன் என்ன மாதிரி ரோசக்காரன். சரி சரி, புலம்பாத. எனக்கும் பிரஸுக்காக சில மெஷினரிஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருக்குது. அதை ஜப்பான்லயே வாங்கிக்கிறேன், புரியுதா? நாம ஜப்பானுக்கு போறோமா? அப்போ எனக்கு பாஸ்போர்ட் டிக்கெட்டு. அடே அறிவு கட்ட ஆவே, உனக்கு எதுக்குடா பாஸ்போர்ட் எல்லாம்? எனக்கு தான் யாதும் ஊரே அவரும் கேலி. தேங்க்யூ. வாடா தம்பி, நீ இவனு ஒரு வார்த்தை சொல்லல. இந்த சின்ன பல்லனு வாங்க சித்தப்பான்னு என்ன கூப்பிடல. ஜப்பானுக்கு வரதுக்கு ஐடியா கொடுத்ததே நானு. இவனை மாத்திரம் கையை குளி கூட்டு போறாங்க. எனக்கு குளுக்க ஆளே கிடையாது. நான் வந்ததுனால இந்த ஹோட்டலே ஆவி வந்த ஹோட்டலாக போகுது. இது ஒரு வயலுக்கும் கல்யாணம். நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நீங்க பிரயாணம் பண்ணி வந்திருக்கீங்க, களைப்பா இருப்பீங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. எனக்கு என்ன கலப்பு? நான் இந்த பிரயாணம் பண்ணி வந்தா அதுவும் கரெக்ட். சரி, நான் வெளியே போய் நாளைக்கு எங்கெங்க போறோம் என்னன்னு பாக்குறோங்கிறத ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். தவிர நான் முக்கியமா வந்தது என்னமோ பிரஸுக்கு மிஷின் வாங்கதா, அதையும் நடுவில் கவனிச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? ஓகே. நான் ஒரு பெரிய மனுஷனை பத்திருக்கேன்ப்பா. டாடா பாய். டாடா. சித்தப்பா போறோம். அது ஒரு மாயாஜாலமான இடத்துக்கு ஒண்ணு கூட்டிட்டு போறேன். பார்த்து அசந்துருவேன் நீ. ஆமா,
அப்ப போய் அடி அம்மம்மோய் மாயாசாலமா அம்மம்மோய் அடி அப்ப போய் பூரா உலகமா ஒவ்வொன்னா பார்க்கத்தான் சொக்கி போய் நிக்கிறேன்டா என்னன்னு எருன்னு விளக்குவேன் பக்கத்தில் சொர்க்கம் தாண்டா சாம்பல் இல்ல இங்குள்ள மனுஷனுக்கு இந்தியாவும் இப்படி மாறினாக்க எப்படி அந்த நாள் நல்ல நாள் எந்த நாளோ நம்ம ஊரு சோசிய சொல்லுவானோ விஞ்ஞான தந்த முன்னேதான் அடியாத்திட்ட வல்லோ கண்டா சொல்லிவிட்டே அப்பப்போ அப்பம்மோய் மாயாசாலமா அம்மம்மோய் அடி அப்பப்போ பூரா உலகமா சப்பான்கார மூளைக்கு வேலை தந்தா எங்கெங்கும் சிங்காரம் பல 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 எல்லாமே மின்சாரம் தொட்டுப்படாது சாக்கடிக்கும் சங்கட்டு வித்தையா எண்ணி பார்த்தேன் என்னையே கொஞ்சம் நான் கிள்ளி பார்த்தேன் கும்மாளா என்ன கொண்டாட்டம் அடி ஆத்தி கூட்டம் கூட்டமானு கிடையா எப்ப போய் அம்மோய் மாயாசாலமா ஒவ்வொன்னா பார்க்கத்தான் அப்பங்கப்பா சொக்கி போய் நிக்கிறேன்டா என்னன்னு எதுன்னு விளக்குவே அப்பப்பா பக்கத்தில் சொர்க்கம் தாண்டா அப்ப போய் அம்ம போய் மாயாசாலமா இதுல ஒரு ஷட்டிங் எடுத்துக்கிறீங்களா? மச்சான், இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு. இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு. ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே எடுக்கிறோம். அந்த கட்டம் போட்டதை எடுங்க. நீங்க பாருங்கம்மா, எடுத்து காட்டுறதுக்கு தானே நாங்க இருக்கிறோம். நீ பாட்டு காட்டிடுவ, காசு கொடுக்கறது யாரு? நீங்கதே. கம்முனு யோ, பில்லு போடு. என்னது பில்லு? ஓஹோ, பாப்பநாயகன் பாளையமா? அந்த ஊர்க்காரங்களுக்கு பில்லு போட மாட்டியா? போடுறேன். போடியா? கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல, இவனுக்கு ஏமாத்திடுவானுங்க. மொத்தம் 995 ரூபாய் வருதுயா. எப்பா ஒரே எல்லாம் அள்ளிட்டா. இந்த பணத்துக்கு 10 பண்ணி வாங்கி விட்டுருக்கலாம். வாங்கி விட்டா வருஷத்துக்கு 50 ஊட்டி போடு. வேற என்ன?
பண்ணி குட்டி போட்டா லாபண்டி, இந்த துணி குட்டி போட்டா லாபமா? ஓடுதாமா. ஏன்பா இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க. 2 இட்லி 2 வடை 2 தோசை கொடு. யோ ஜவுளி கடையில் அதெல்லாம் கிடையாதுயா. பின்ன ஏதாவது வாங்கிக்கன்னா? துணி ஏதாவது வாங்கிக்கேன்னு. துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணும். சில்லறைக்கு அலையிறான் பாரு சில்லறை. அப்படி இல்லையா, இந்த தீபாவளிக்கு எங்க கடையில 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கிறோம். எந்த நம்பருக்கு பரிசு விழுதோ அவங்கள ஜோடியா ஜப்பானை சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம். 5 ரூபாய்க்கு சப்பானா? ஐயோ 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 மச்சான் மச்சான் சப்பானுக்கு போலாம் மச்சான். நான் இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கு போனது இல்லடி, சப்பான் ரொம்ப தூரம், நம்ம எப்படி போறது? போலாம். அத பத்தி நீ கவலைப்படாதயா. நீ கவலைப்படுறீங்களா? இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம். அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம். ஐ மச்சான். அப்போ 5 ரூபாய்க்கு 8 முழம் வேட்டி கொடு. 5 ரூபாய்க்கு 8 முழமா? சரி 4 முழம் கொடு. இந்தா. இது என்ன கடை துடைக்கிற துணியா? 5 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும். இந்தா பேரு ஊரு விலாசம் எல்லாம் சொல்லு. உங்க வேற சொல்லுங்க. மயில்சாமி. அவர் பஞ்சாதி நானே முப்பாத்தா. தேரடி தேர்வு பாப்பநாயக்கன் பாளையம் கோயம்புத்தூர். தப்பி தவறி அந்த தெரு பக்கம் வந்துடாத, நாய்க்கு ஜாஸ்தி.